ஏதோ ஒண்ணு இவர்கள் செய்ய வேண்டும். அதாவது இது செய்யலன்னு சொல்றதுக்கு அவங்களால தகுதி கிடையாது. அது சொல்றதுக்கு பாயிண்டே கிடையாது. அப்படி பாயிண்ட் இல்லைன்னா என்ன யோசிப்பாங்கன்னா, ஏதாவது ஆடியோ ரெடி பண்ணலாமா? குறுக்கு புத்தி. ஒரு தெளிவு மனப்பான்மை உடையவர்கள் அதிமுகவினரும் பாஜகவினரும்னா இது செய்யலன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. நீங்க பிரதான எதிர்கட்சின்றீங்க, நீங்க இது செய்ய போறேன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இது செய்யலன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு துப்பு இல்ல. கோவை தெற்கிலே கோவை மண்ணுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் நிறுத்தி இருக்கிறோம். கோவையை முழுமையாக, கோவை தெற்கு மட்டும் கிடையாது, கோவை மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளும் வென்றெடுப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் 200+ சொல்லாரு எங்களுடைய தலைவர். நான் களத்துக்கு போய் வந்ததுல இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், 220க்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெல்லும். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இப்போ எங்க இருக்கிறாரு? என்னுடைய தாய் கழகம் தான் என் கழகம், என்னுடைய தாய் கழகத்துல தன்னை இணைத்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்து எங்களுடைய தலைவருடைய தலைமையில இணைந்திருக்கிறார். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் உண்மையாவே நீங்க தென்மண்டலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு போடி நாயக்கனூர்ல களம் காண்கிறார். தமிழ் நியூஸ் நேரல் கண்முடக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ரஜினி சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்களும் சரி, தொடர்ந்து பலரும் களத்துக்கு போயிட்டீங்க. அஹெடா நீங்க தான் நீங்க பிரதான கட்சிகள் தான் முதல்ல போயிருக்கு. கூட்டணி கட்சிகள் கூட வேட்பாளர்கள் அறிவிப்பில் கூட தாமதம் கூட ஏற்பட்டது. நீங்க களத்துல முந்தி இருப்பதனால களம் எவ்வாறு இருக்கிறது, உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, பல மண்டல வாரியாக விவரிக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போ கோவையிலிருந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் புதிதாக ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கோவை மாவட்டம் மற்றும் கொங்கு மண்டலம் திமுகவிற்கு கடந்த தேர்தல்களில் ரொம்பவே ஒரு கடினமான ஒரு களமாக இருந்தது என்பது நம்ம கண்கூடாக பார்த்தோம். இப்போ இந்த தேர்தல்ல உங்களுக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு? திமுக அந்த கோட்டையில் அந்த கொங்கு மண்டலத்துல வளரணும் அப்படின்ற நோக்கோடு தான் செயல் வீரராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு களம் எப்படி இருக்கு? முதலாவதாக களத்துக்கு முந்தி போறது திமுக களத்துல முந்தி விட்டது அப்படின்னு 5 ஆண்டு காலமாக களத்திலே இருந்து மக்களிடையே மக்கள் பணி செய்து மக்களிடம் நற்பெயர் பெற்று களத்துல இன்னைக்கு நேத்து கிடையாது, எப்பவுமே களத்துல நிக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சியில இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி. இப்போ ஆட்சி முடிகிற டைம்ல நிறைய பேர் களத்தை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அங்கங்க மக்கள்லாம் துரத்தி அடிப்பாங்க. எதுவுமே செய்யல. அதிமுக ஆட்சியில 2021 இதே மாதிரி மக்களை சந்திக்க போறப்ப பல பகுதிகளில் வேட்பாளர்கள் உள்ளே விடல. எங்களுக்கு எதுவுமே செய்யல, 5 வருஷமா இவர் அந்த சிட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ இங்கதான் இருந்தாரான்னு கேள்வி கேட்டு முன்னாள் அமைச்சர்கள்லாம் துரத்தி அடித்ததை பார்த்தோம். இன்னைக்கு ஏகோபித்த வரவேற்பு. நான் கூட களத்துக்கு போறேன். இப்ப காஞ்சிபுரம் நான் போறேன்னு சொன்னா காஞ்சிபுரத்துல ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தான். மீண்டும் அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு பெண் வேட்பாளரை, இன்னும் சொல்ல போனா காஞ்சிபுரம் வரலாற்றுல சரி, முதல் அண்ணா பிறந்த மண் அது. அண்ணா பிறந்த மண்ணுல ஒரு முதல் பெண் வேட்பாளருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இடம் கொடுத்திருக்கிறாரு. அங்க போய் பாக்குறப்போ களத்துல மக்கள்லாம் ஓடி வராங்க. நீங்க தான் தொடரணும், திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும், பெண் வேட்பாளரா நீங்க நிறுத்து, அதான் உங்களை நிக்க வச்சிருக்காங்க, உங்களுக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி. வாக்கு 23ஆம் தேதி தான். ஆனா அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க, உங்களை தவிர வேற யாருக்குங்க நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு. ஏகோபித்த வரவேற்பு. அவங்க பீகார் ஃபார்முலா இங்க ஒர்க் அவுட் ஆகும், பீகார் ஃபார்முலாவை பயன்படுத்தி இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்று பாஜக. போன முறை பிரதமர் 8 முறை வந்தார். 8 முறை 40 தொகுதியில தோல்வி கிடைச்சது நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ 3வது முறை 4வது முறை வராரு. அவர் 40 முறை வந்தாலும் தமிழ்நாட்டுல தோல்விதான். ஏன் நாங்க இவ்வளவு உறுதியா சொல்றோம்னா, நாங்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், செய்ய முடியாதுன்னு சொன்ன திட்டம் 1,32,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். அதே போல பெண்களுக்கு இலவச பயண பேருந்துல இலவசமா பயணம் செஞ்சுக்கலாம் நகர பேருந்துல. அந்த திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அதாவது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் ரத்து திட்டமாக இருக்கட்டும், பல திட்டங்களை செய்து விட்டு ஓட்டு கேட்கிறோம். நாங்க இதை செய்ய போறோம்ன்றது அதுக்கு அடுத்தது தான். முதல்ல திமுக களத்துக்கு போகுதுன்னா என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லணும்ல. நான் ஒரு இடத்துல ஓட்டு கேட்கறேன்னா நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கலாம். அதிமுக நீங்க எங்கேயாவது நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னாலும் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்றாரு, எங்கேயாவது 10 வருஷத்துல நாங்க இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி அவர் ஓட்டு கேட்கிறாரு. ஆனா கிடையாது.
அவர் முழுக்க முழுக்க விமர்சித்தே ஓட்டு கேட்கிறாரு. இதுல வந்து ஒரு அநாகரிகமான விமர்சனத்தை எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பற்றி எல்லாம் பேசி இருக்கிறார். அதெல்லாம் அநாகரிகத்தின் உச்சம். ஓட்டு வாங்கணும்னா எதனாலும் பேசுறதா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பேசணும்னு கூட மறந்துட்டு பேசுறதா, அப்படி கிடையாது. இல்ல 10 வருஷம் ஆராசா நீங்க தான் என்ன பேசினாரு, அதைத்தான் நான் சுட்டி காட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இல்ல இந்த ஆடியோ தேர்தல் நேரத்துல வெட்டி அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து போடுறது, அந்த ஆடியோல சில விஷயங்களை மாற்றி அமைச்சு அவர் பேசுன மாதிரி கிரியேட் பண்ணது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. அதுல தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு பொய்யை பரப்பணும்னு இருக்காருனாலும் அதுல அண்ணன் ஆராசானுடைய ஆடியோவே கிடையாது. ஏதோ ஒண்ணு இவர்கள் செய்ய வேண்டும். அதாவது இவர்கள் இது செய்யலன்னு சொல்றதுக்கு அவங்களால தகுதி கிடையாது. அது சொல்றதுக்கு பாயிண்டே கிடையாது. அப்படி பாயிண்ட் இல்லைன்னா என்ன யோசிப்பாங்கன்னா, ஏதாவது ஆடியோ ரெடி பண்ணலாமா? குறுக்கு புத்தி. ஒரு தெளிவு மனப்பான்மை உடையவர்கள் அதிமுகவினரோ பாஜகவினரோனா இது செய்யலன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. நீங்க ஏன் ஆடியோ வச்சு நீங்க வந்து தலைவர் கலைஞர் அவர்களை பத்தி பேசி எங்களை பத்தி இழிவா பேசி ஓட்டு கேட்க அவசியம் என்ன இருக்கு? நீங்க பிரதான எதிர்கட்சின்றீங்க. நீங்க இது செய்ய போறேன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இது செய்யலன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு துப்பு இல்ல. நான் இன்னும் வந்து வெளிப்படையா வேற மாதிரி பேசுவேன். ஆனா ஒரு நாகரிகமா நான் வந்து பேசணும்னு பாக்குறேன். அதிமுகவை சார்ந்தவர்கள் இன்னைக்கு தெருத்துருவா போக முடியல. இந்த ஆட்சி நல்லா இருக்கு, நீங்க போய் வாங்கன்னு சொல்லி விரட்டி அடிக்கக்கூடியதை நான் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதே நான் காஞ்சிபுரத்துல 4-5 நாளா இருந்தேன். அங்கே போட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சரான சோமசுந்தரம் அவர்கள். அவர் ஆல்ரெடி ஜவுளித்துறை அமைச்சரா இருந்தார். ஜவுளித்துறை அமைச்சரா இருக்கிறப்போ என்னங்க செஞ்சாரு? ஜவுளிகள் நகரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல என்ன செஞ்சாரா? ஒண்ணுமே செய்ய கிடையாது. கடந்த 10 ஆண்டு காலமாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதனால காஞ்சிபுரம் நல்ல வளர்ச்சி பெற்று இருக்கிறது. இன்னும் வந்து வளரப்போகிறது. அதனால இவர்கள் எதுவுமே செய்யாதனாலதான் திமுக வந்து கடந்த 5 ஆண்டுல எண்ணற்ற திட்டங்களை நாங்க வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனால மக்கள் வந்து ஏகோபித்த வரவேற்பை எங்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, களம் வந்து மிகவும் கடுமையாக இருந்திருக்கிறது கோயம்புத்தூர்ல அப்படின்னு. தோழருக்கு ஒண்ணு தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். 2021 ஆமா கோவையை நாங்க இழந்தோம். ஆனா அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே முழுமையாக 100% வெற்றியை கோயம்புத்தூரிலே நிலைநாட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். கோயம்புத்தூருக்கு இப்பதான் செந்தில் பாலாஜி மாத்தி போட்டுக்கிறாங்கல்ல, நீங்க என்ன வேண்டாம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் களத்திற்கு சென்றது 2021 தேர்தல் தோல்விக்கு பிறகு. அங்கே எங்களுடைய பொறுப்பு அமைச்சராக, கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சராக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை தலைவர் அவர்கள் நியமித்தார். நியமித்ததிலிருந்து கோவை என்றாலே அதிமுகவினுடைய கோட்டை என்ற பிம்பத்தை உடைத்தெறிந்தார். உள்ளாட்சி தேர்தல் முழுமையான வெற்றி. கோவையினுடைய நாடாளுமன்ற தேர்தலும் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து கோயம்புத்தூர் நாங்க வெற்றி பெற்று வருவோம். களம் வந்து கடுமையான களம் எல்லாம் 2021. அது 2021 நாங்க மாத்தி அமைச்சிட்டோம். இன்னைக்கு கோவை என்பது எஸ்பி வேலுமணின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் ஊழலிலே ஊர்ந்து போனவர். அவருடைய பொதுச் செயலாளர் வேற எங்கேயாவது ஊர்ந்து போனா ஊழலுக்குன்னே ஒரு பட்டம் கொடுக்கலாம்னா அண்ணன் எஸ்பி வேலுமணிக்கு தான். ஏன்னா அவர் எந்த மாதிரி எல்லாம் ஊழல் பண்ணிக்கிறான்னு என்கிட்ட சிஏஜி ரிப்போர்ட்டே இருக்கு. தொடப்பத்துல ஊழல், எல்இடி பல்ப்ல ஊழல், பிளீச்சிங் பவுடர் ஊழல், பல்வேறு ஊழல் உள்ளாட்சித்துறையில காலி பண்ணி போயிட்டாரு. அவரு கஜனாவை காலி பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டு போனவர். அவருக்கு பின்னாடி மக்கள் போக தயாராக இல்லை. கோவை தெற்கிலே கோவை மண்ணுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் நிறுத்தி இருக்கிறோம். கோவையை முழுமையாக, கோவை தெற்கு மட்டும் கிடையாது, கோவை மாவட்டத்தில் எல்லா தொகுதிகளும் வென்றெடுப்போம். அதே மாதிரி அவர் ஏற்கனவே நின்ன கரூர்ல சாதாரண தியாகராஜன்ற ஒரு சாதாரண வேட்பாளரை வந்து நிலைநிறுத்தி இருக்கிறோம். எம்ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறையில ஊழல் செய்த எம்ஆர் விஜயபாஸ்கரை எதிர்த்து ஒரு சாதாரண தொண்டன், எப்படி சென்ற முறை ராயபுரத்திலே சாதாரண ஐட்ரீம் ஸ்மூர்த்தி என்ற சாதாரண தொண்டன் ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றாரோ, ஜெயக்குமார் அவர்கள் எதிர்த்து நின்று வெற்றி பெற்றாரோ, அதே போல ஒரு சாதாரண தொண்டனை ஒரு முன்னாள் அமைச்சரை எதிர்த்து நிற்க வைத்திருக்கிறோம். அவர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். ஏன்னா ஏன் நாங்க ஜெயிக்கிறோம்னு நாங்க இவ்வளவு சொல்றோம்னா, ஊழல் குற்றச்சாட்டுகளே ஊர்ந்து போய் கேஸ், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையிலே வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஊழல்வாதிகளாக இருப்பவர்கள் மீண்டும் வந்து அதே இடத்துல வாக்குகள் கேட்டு வருவதுதான் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பொதுவா சொல்லணும்னா ஆட்சி முடிகிறப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி வாங்க. இது வந்து எப்ப ஃபீல் பண்ணா 2011-16 ஜெயலலிதா மேல அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அன்னைக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வந்து உருவாகாம இருந்துச்சுன்னா அன்னைக்கு 0.8% ஓட்டுல தான் திமுக ஆட்சி பிடிக்காம போச்சு. அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு முழுமையாக தமாகவை தவிர்த்து, தமிழ் மாநில காங்கிரஸை தவிர்த்து மீது எல்லாமே இப்ப திமுக கிட்ட இருக்கு. இதே கூட்டணி அன்றைக்கு உருவாகி இருந்தால் அன்னைக்கு திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும்.
அதனால ஆன்டி இன்கம்பன்சி அன்னைக்கு இருந்ததெல்லாம் வேற. ஆனா இன்னைக்கு வந்து there is a pro incumbency, there is no anti incumbency. சோ இதுதான் அவங்களால ஏத்துக்க முடியல. இதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை பதட்டம் ஆகுறாரு. அவரு கோபம் வருது, டென்ஷன் ஆகுறாரு. நான் தயவு கூர்ந்து இந்த ஒரு லைவ் மூலயமா எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தயவுசெய்து பிபி டேப்லெட் கொஞ்சம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நீங்க ப்ரெஷர் ஆவறீங்க. இன்னும் தேர்தல் கிட்ட போறப்ப இன்னும் ப்ரெஷர் ஆவீங்க. தோல்வி உங்களுக்கு உறுதியாகி தெரிஞ்சிடுச்சு. சில தொகுதிகளை டெபாசிட் இழக்க போது உங்களுக்கு செய்தி வரப்போகுது. அதனால நீங்க இன்னும் வந்து பதட்டமாவீங்க. தயவு செய்து உங்களோட உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கள் தலைவரை பற்றி எல்லாம் அநாகரிகமாக பேசுகிற வார்த்தை வேண்டாம். ஒவ்வொரு திமுக தொண்டனும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். தேவையில்லாமல் தலைவரை பற்றியும் எங்களுடைய தலைவர் கலைஞரை பற்றியும் அநாகரிகமாக பேசினால் திமுக தொண்டர்கள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார்கள். சார், இப்ப சவாலான ஒரு மண்டலம் கொங்கு மண்டலத்தை பத்தி ஒரு விவரிச்சு நீங்க பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இப்ப அடுத்தபடியா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலுக்கு முன்னதாக அவர் வந்து உங்க கட்சியில வந்து இணைஞ்சாரு. அவருக்கு வந்து இப்ப போடி நாயக்கனூர்ல வந்து நீங்க மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து இப்ப கொடுத்துருக்கீங்க அவருக்கு. இப்போ தென் தமிழகத்துல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மறுக்கப்படாத ஒரு உண்மையாகவும் பார்க்கப்படுது. இப்போ அவரை வைத்து நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் வந்து பண்ண போறீங்க தென் தமிழகத்துல? குறிப்பாக ஈவன் கொங்கு மண்டலத்துல கூட அவரை பயன்படுத்தி அதிமுகவை வந்து கபலீகரம் செய்தவர் இபிஎஸ். அவர் எனக்கு துரோகம் இழைத்து விட்டார், அவர் வந்து சமூக நீதியை சூறையாடி விட்டார் என்றெல்லாம் திரு ஓபிஎஸ்ஐ ஒரு கருவியாக பயன்படுத்தி அஇஅதிமுகவினோட வாக்கு வங்கியை திமுக வசம் கொண்டு வருவதற்கு அவரை கருவியாக பயன்படுத்தக்கூடும் என்றெல்லாம் கருத்துக்கள் கூறப்படுகின்றது. எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றீங்க திமுக சார்பில் தென் தமிழகம் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை வைத்து? There is no party called AADMK. ஸோ ஏஐடிஎம்கேன்னு இப்போ இன்னைக்கு ஒரு கட்சியே கிடையாது. நாங்க தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டின்னு. ஏன் பொதுவா ஏடிஎம்கேன்னு தானே சொல்லுவீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான போட்டின்னு ஏன் சொல்றீங்கன்னா ரிப்பீட்டடா எல்லாரும் கேட்கிற கேள்வி அது. ஏன்னா 2021 யார் தலைமையில யாரை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு 75 இடத்துல ஜெயிச்சிங்க அதிமுக? அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஒருங்கிணைப்பாளராக கொண்டு அந்த இயக்கம் வந்து அன்னைக்கு 75 இடங்களை வெற்றி பெற்றது. அந்த ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இப்போ எங்க இருக்கிறாரு? என்னுடைய தாய் கழகம் தான் என் கழகம், என்னுடைய தாய் கழகத்துல தன்னை இணைத்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்து எங்களுடைய தலைவருடைய தலைமையில இணைந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் போன வாரம் அதிமுகல அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில சேர்ந்த காளியம்மாளுக்கு கூட ஒரு வாரத்துல கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்துறாங்க, கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன். ஆனா இன்று வரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சாதாரண திமுக தொண்டன், ஒரு கடைகோடி தொண்டனாக இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறார். இதுதான் அதிமுக என்று சொல்லப்படுகிற, அதிமுக என்ற பெயரில் வருகிற அமித்ஷா திமுகவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் உண்மையாவே நீங்க தென்மண்டலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு போடி நாயக்கனூர்ல களம் காண்கிறார். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது பற்றுடைய ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது அன்பு கொண்ட ஒரு பெருங்கூட்டம் போடி நாயக்கனூர் தேனி பகுதியில் அந்த தென்மண்டலத்துல பெரும்பாலும் அதிமுகல அவ்வளவு தொண்டர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெரும் அளவிற்கு சொல்லி பிரச்சாரம் கேட்டது வந்து தென்மண்டலத்துல இந்த மாதிரி தொண்டர்களை வைத்தான். இன்னைக்கு அந்த தொண்டர்கள் முழுமையாக திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி, திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லி எல்லா தொண்டர்களும், ஒட்டுமொத்த தொண்டர்களும் தங்களை தாய் கழகத்திலே இணைத்துக் கொண்டுறாரு. இனி வந்து தாய் கழகம்னு சொல்லி பாஜக இணைய முடியாது, தாய் கழகம்னு சொல்லி வேற ஏதோ கட்சியில இணைய முடியாது. ஆனா அதிமுக இணைப்பவர்கள் தாய் கழகம்னு சொல்லி திமுக, ஏன்னா திமுக தொடங்கப்பட்டு திமுக இருந்து பிரிந்து சென்றதுதான் அதிமுக. அதனால அங்கிருந்து தன்னை தாய் கழகத்துல இணைத்து கொண்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பான, அதாவது எப்பெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போறாங்களோ அப்பெல்லாம் முதலமைச்சரா இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம்க்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் போடி நாயக்கனூர்ல பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். போடி நாயக்கனூர் மட்டும் இல்ல, பெரியகுளம், தேனி, அந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே தென்காசி, சிவகங்கை, ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான், அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் எங்களுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்துக்கும் தான் வாக்கு தருவார்கள். ஏன்னு சொன்னா ஓ பன்னீர்செல்வம் ஆப்போசிட்ல நிக்கிறப்பதான் அவர் மீது பற்று கொண்டிருக்க சில பேர் அவருக்கு வாக்கு அளிப்பாங்க. ஆனா இப்ப அவரே இங்க இருக்கிறப்போ அந்த ஓட் ஸ்பிளிட்டிங் இருக்குல்ல, அந்த ஓட் ஸ்பிளிட்டிங் வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது ரெடியூஸ் ஆகும், கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் இருக்கு. ஸோ அங்க இருந்து ஓட் ஷிஃப்டிங் நடக்கும். ஓ பன்னீர்செல்வம் திமுக இருக்கிறதுனால
போன முறை ஏடிஎம்கே வந்து 75 இடங்களை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளும். அதில் இருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு சில தொகுதிகளிலே 3000 4000 ஓட்டுல அதிமுக ஜெயித்திருக்கிறது. அந்த 4000 ஓட்டு 5000 ஓட்டு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களின் வாக்குகள் தான் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அந்த வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு திமுக வரும்போது திமுகவுக்கு இன்னும் வலிமை சேர்த்து, எனக்கு தெரிந்து இன்றைய சூழலில் பொதுவாக நாங்கள் களத்திற்கு செல்கிறோம். நேத்து நான் வந்து இன்னும் நான் வந்து 3 தொகுதிகளில் இதுவரைக்கும் நான் வந்து நேரடியாக களத்திற்கு சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், மாதவரத்துல அண்ணன் சுதர்சனம் அவர்கள், அவர் எதிர்த்து போட்டியிடுபவர் முன்னாள் அமைச்சர். அப்படி இருந்தாலும் அண்ணன் சுதர்சனம் மாதவரத்துல ஒரு சிறப்பான ஆக்சுவலா பாஸ்ட் 2021 to 2026 வரைக்கும் அவர் தான் அங்க சட்டமன்ற உறுப்பினர். நான் அங்க போறப்ப சொல்றேன், அவ்வளவு ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்று அவங்க வீட்டுக்கு கொண்டு போய், நீ வந்து நம்ம வீட்டு புள்ளப்பா, உனக்கு நாங்க வாக்கு போறோம், நீ பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறத என் கண்களால பார்க்கும்போது, நான் களத்திற்கு சென்று இவ்வாறான நிகழ்வுகளை பார்க்கும்போது நான் உறுதியாக சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், திராவிட முன்னேற்ற கழகம் 200+ சொல்லார் எங்களுடைய தலைவர். நான் களத்துக்கு போய் வந்ததுல இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், 220க்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெல்லும். தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோட ஒரு 180, அதாவது 170 160 to 170 இடங்களிலே இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுது. 175 நினைக்கிறேன். அந்த 175 இடங்களிலே முழுமையாக கைப்பற்றினாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லாத சூழலை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் நகர்ந்து கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னா எதிரில் இருக்கிறவங்க யாரையும் மக்கள் நம்பல. நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்த்து நிற்பவர் அதிமுக வேட்பாளர் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அங்க வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிக்க போறார். இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பிரதர், 18 இடங்கள்ல 18 சிட்டிங் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில அதிமுக தெம்பு இல்லாத திராணி இல்லாத அதிமுக வேட்பாளரை நிறுத்த அச்சப்பட்டு கொண்டு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அந்த 18 தொகுதியை வந்து தள்ளி விட்டாங்க. இதே முன்னாள் அமைச்சர்கள் போட்டிப்படக்கூடிய பெரும்பாலான தொகுதிகள்ல திமுகவினுடைய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கடைகோடி தொண்டனை கூட நாங்களாம் நிறுத்தி இருக்கிறோம். நிறுத்தி நாங்கள் வந்து முன்னாள் அமைச்சருடைய தொகுதியில நாங்க வந்து களம் காண்கிறோம். நான் கேட்கறது என்னன்னா, அந்த தைரியம் ஏன் வந்து அதிமுக எழல? ஏன் எங்க சிட்டிங் அமைச்சர்கள் தொகுதியில போட்டி போட பயந்து கொண்டு அதை பாஜகவுக்கும் தமாகவுக்கும் ஒதுக்கி இருக்காங்க? அவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் சிறப்பான அவங்க அப்பா காலத்துல ஐயா மூப்பனார் இருந்தார். அதற்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் என்று உருவாக்கி கொண்டு இருந்தார். அவர் பாவம் சைக்கிள்ல வந்து நிற்கிறார். அவர் சைக்கிள்ல வரவர்கிட்ட 3 தொகுதியை தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? 3 தொகுதி சிட்டிங் அமைச்சர் தொகுதி. தெம்பும் திராணியும் தான் அதிமுக என்ன பண்ணிருக்கணும், 18ல 2 கூட்டணி கொடுங்க, 3 கூட்டணி கொடுங்க. அது நான் டிசைட் பண்ணக்கூடாதுதான். பட் இருந்தாலும் என்னுடைய ஒரு இதை சொல்றேன், 15 தொகுதியில அதிமுக நேரடியா வந்து எதிர்த்து இருக்கணும். ஏன் இன்னைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை சுபேர்கான் என்கிற மருத்துவர் சுபேர்கான் என்கிற ஒரு எளிய தொண்டனை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். நீங்க முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில கேசி வீரமணி, ஜோலார்பேட்டில் இருக்கிற கேசி வீரமணி எதிர்த்து ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பெண் கவிதா தண்டபாணி என்ற ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி பல முன்னாள் அமைச்சர்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பல முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில சாதாரண தொண்டனை நாங்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய தெம்பும் திராணிய திமுக இருக்கு. 18 தொகுதியில நீங்க வந்து சாதாரண தொண்டல் அதிமுக வந்து நிறுத்துவோம். நீங்க ஒரு பெரிய ஸ்டார்ன்னு சொல்லுவீங்க பாத்தியா, இவர்கள் தான் நட்சத்திரமானவர்கள், அதிமுகவுடைய நட்சத்திரம் இவர் தான், 3 இவர் தான், சன் இவர் தான் சொல்லுவீங்க பாருங்க. அந்த சன்னையும் 3 கூட்டு வந்துட்டு கூட அந்த தொகுதியில நிறுத்தி இருக்கலாமே, ஏன் அச்சப்பட்டு கொண்டு கூட்டணிக்கு தள்ளி விட்டீங்க? இந்த கூட்டணிக்கு தள்ளி விட்ட நிகழ்வுகளே தெரியுது. அதிமுக பயந்து போய்விட்டது, அதிமுகவுக்கு தோல்வி உறுதியாகி விட்டது. எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் தெரியும் அவர் மூஞ்சில. இப்பவே வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவரு பிரச்சாரம் பகல்ல போறதில்ல, ஈவினிங் தான் போறாரு. ஈவினிங் போனவே ஸ்வெட் ஆகுது அவருக்கு. ஆனா நாளைக்கு காலையில தொடங்கி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரவு வரை தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டாரு. எங்களுக்கு பதட்டம் இல்ல. நேத்துல இருந்து போட்டோவை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்கும் போட்டோவை தூக்கி ஒரு காலில் விழுற போட்டோ மக்கள் கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. காட்ட அவருக்கு அங்கிருந்து வேத்து ஒழுகுது. ஐயோ நம்மள முழுமையா எக்ஸ்போஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பதறாதீங்க, சிலுவம்பாளையம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சிலுவம்பாளையத்திலே மக்கள் எல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வி அடைந்து சிலுவம்பாளையத்துல அவர் வந்து அவருடைய வீட்டுல அமைதியா உக்காந்துன்னு வரக்கூடிய தொண்டர்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். ஏன் நான் அவரோட வீடு லொகேஷன் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, நாங்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய, நாங்கள் தெய்வமாக இது வணங்கக்கூடிய ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் கடவுள் முருகரா இருக்கட்டும் யாரும் அதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்துதான் எங்களுக்கு கடவுள் என்பவர் பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர் 3 பேர் தான் எங்களுக்கு எல்லாமே.
நாங்க எங்க வீட்டுல முதல்ல எல்லா தொண்டர் வீட்லயும் அந்த 3 பேர் போட்டோவும் இருக்கும். அந்த 3 பேர் போட்டோவை வணங்கக்கூடியவர்களை இழிவாக பேசக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமி செய்தால் அவர் மக்களால் அவருடைய தொகுதியிலே நிராகரிக்கப்படுவார். எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலே காசி என்ற தொண்டனை நிறுத்தி வைத்திருக்கிறோம். காசி என்ற தொண்டன் உங்களை தோக்கடித்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் நெருங்கி விட்டது. நாள் வந்து 23, தேதி 4ஆம் தேதி. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தோடனே அவர் வீட்டுல போய் அமைதியா ரெஸ்ட் எடுக்க போறாரு. இறுதியான ஒரு அறிவிக்கை விவகாரமாக டெல்டா மாவட்டங்கள் திமுகவுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. கடந்த தேர்தல்களிலும் பார்த்திருக்கோம். ட்ராக் ரெக்கார்டும் அதை சொல்லுது. வட தமிழகத்தில் வந்து பாமக ஒரு ஃபோர்ஸா இருக்கு. அஇஅதிமுகவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சே வந்து பல இடங்கள்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, அதை பார்க்க முடியுது. ஸோ வட தமிழகத்துல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? அதே போல டெல்டாவும் நமக்கு வந்து சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் திருச்சி கிழக்குல வந்து திரு விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். சென்னையும் திமுகவோட கோட்டைன்னு நம்ம சொல்றோம். பெரம்பூர்ல வந்து திரு விஜய் அவர்கள் 2 இடத்துல வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இதுல உங்களோட கோட்டையில ஒரு ஓட்டை விழுந்துரும் இந்த தேர்தலில் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாங்க. நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது யார் சொன்னது நீங்களே சொல்லுங்க. 13 தொகுதிகளிலும் திமுக வெல்லும். சென்னையில் இருக்கக்கூடிய 13 தொகுதியிலும் திமுக வெல்லும். இது சொன்னது யார் சார்? நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் என்று சொன்னீங்க பாருங்க. அந்த கட்சியில வில்லிவாக்கம் தொகுதியில டெபாசிட் இழக்க போற ஒருத்தர் சொன்னார் சார். அவர் பேர் உங்களுக்கு தெரியுதா? இப்ப யாருன்னு சொன்னா தெரியுது இல்ல உங்களுக்கு? ஆதவ் அர்ஜுனா. அந்த ஆதவ் அர்ஜுனா கட்சியினுடைய முன்னாள் ஆதரவாளரா? இல்ல எங்க கட்சியினுடைய ஆதரவாளர்லாம் அவர் கிடையாது. எங்க கட்சியில எந்த பொறுப்புலையும் கிடையாது. அதனால எங்க கட்சியும் நீங்க சொல்லி அந்த மாதிரி ஆளெல்லாம் எங்க கட்சியோட முன்னாள் ஆதரவாளர்னு சொன்னா கூட அது எங்க கட்சிக்கு அவமானம். அது நீங்க தயவு செய்து அந்த அவரெல்லாம் வச்சு என் கட்சியில இணைச்சு பேசாதீங்க. அவரே சொல்லியிருக்காரு 13 தொகுதிகளை திமுக வெல்லும் என்று. அவர் பேசிய காணொலி எல்லாம் நிறைய வந்து வைரலா போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையை பொறுத்தவரையிலே 2015 வெள்ளம். அந்த வெள்ளத்துல அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த போது மக்களுக்காக ஓடி ஓடி நிவாரண பணிகளை செய்தது தலைவர் கலைஞர் அவருடைய பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த போதும் 10 ஆண்டு காலமாக எண்ணற்ற நலத்திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்குது. இது வட சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சாப்பாட்டுக்கெல்லாம் இருப்பாங்க. நீங்க அன்புக்கரங்கள்னு சொல்லி ஒரு ஸ்கீமை வந்து தன்னுடைய சொந்த செலவுல சேகர் பாபு அவர்கள் தினம் சாப்பாடு, ஒரு 3 வேளை சாப்பாடு அவங்களுக்கு போடுற விஷயத்த அங்க வந்து வட சென்னையில செஞ்சுட்டு வர்றார். பல விஷயங்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லாதவர்கள் கூட, சாதாரண ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர்கள், சாதாரண தொண்டனாக இருக்கக்கூடியவர்கள் கூட நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களுக்கான பல நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள். அதனால திமுகவினுடைய கோட்டை தான், இன்னைக்கு கிடையாது, என்னைக்குமே திமுக கோட்டை தான் சார். கோட்டைன்றது வாய்க்கு சொல்லிட்டு போனா, வாயில நம்ம எதனால சொல்லலாம் திமுக கோட்டை, அதிமுக கோட்டை, பாஜக கோட்டைன்னு. அந்த கோட்டையை உருவாக்குவதற்கு சில வந்து எப்பயுமே ஒரு கோட்டையை உருவாக்குதுன்னா அந்த அளவு நம்ம கிட்ட வந்து ஸ்டஃப் இருக்கணும். நாங்க 5 ஆண்டு காலத்துல நாங்க என்ன செய்திருக்கிறோம், பல்வேறு திட்டங்கள் நாங்க வந்து சென்னைக்கு செய்திருக்கிறோம். இன்னைக்கு பூங்கா அதாவது தொல்காப்பிய பூங்காவாக இருக்கட்டும், பல பூங்காக்களை இன்னைக்கு எல்லாம் போய் பாக்குறோம். இது வந்து நம்ம சென்னையான்னு பாக்குறோம். பீச்னாவே எல்லாம் அந்த போராட்டம் பண்ற இடம். பீச்னாவே ஐயோ அங்கெல்லாம் சென்னை மெரினா பீச்லாம் கசகசன்னு இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொன்ன அதே மெரினா பீச்ல இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு பாதை போட்டிருக்கோம். இன்னைக்கு அங்க ஒரு பார்க் அமைச்சிருக்கோம். நீங்க பொது இடங்களை இன்னைக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அடைந்திருக்குன்னு பாருங்க. சென்னை இன்னைக்கு சிங்கார சென்னைன்னு இன்னைக்கு ஒண்ணு உருவாக்கி எல்லா இடங்களையும் இன்னைக்கு பாண்டி பஜாரை போய் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி வந்து காதர் நவாஸ்கான் சாலை அதெல்லாம் பாக்குறப்போ எங்கேயோ இது நம்ம சென்னையில தான் இருக்குமான்னு சொல்லி சென்னை மக்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி மழை பெய்தாலும் உடனடியாக மழைநீர் வடிகால் வாரியத்தை மழைநீர் வடிகாலை நாங்க வந்து சரி செய்திருக்கோம். மழைநீர் வடிகாலை சீர்படுத்தி இருக்கிறோம். தண்ணி தேங்குனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான், அதுக்குன்னே மழைநீர் வடிகால்ல போயிருது. இல்ல அங்க போலன்னா உடனடியாக மோட்டர் வச்சு எடுத்திருக்கிறோம். இதே அதிமுக ஆட்சியில எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரெட் பிஸ்கெட் பால் கிடைக்காம மக்கள்லாம் நீந்தி போய் வாங்கிட்டு வந்ததெல்லாம் படகு பீச்ல படகு வந்து கடல்ல ஓட்டுறதை பார்த்திருப்போம். அதிமுக ஆட்சியில ரோட்ல ஓடிச்சு. என்னடா படகு ரோட்ல ஓடுதேன்னு பார்த்தா ஃபுல்லா தண்ணி. அந்த மாதிரி நிலையெல்லாம் இருந்தது. இன்றைக்கு எந்த மழை வந்தாலும் எந்த புயல் அடிச்சாலும் சென்னை மக்களுக்கான பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கி இருக்குது திமுக. அதனால சென்னையில வந்து அவ்வளவு நிறைய விஷயம் நான் சொல்லலாம் சார். பட்டியல் பார்த்து நிறைய விஷயம் இருக்கு திமுக கிட்ட. அதிமுக மாதிரி என்னடா தண்ணி லீக் ஆகுது, நீ ஓட்டையா இருக்கணும், இல்லடா இது பெரிய ஓட்டை பானையில அப்படின்ற மாதிரி. அந்த ஓட்டை வந்து அதிமுக கிட்ட நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு. தண்ணி ஊத்துனீங்கன்னா எல்லாமே போயிடும்.
எங்க போயிடும்னா வேலுமணி வீட்டுக்கு, வீரமணி வீட்டுக்கு, தங்கமணி வீட்டுக்குன்னு போயிடும். ஆனா இன்னைக்கு எல்லா விஷயங்களுக்கும் எங்ககிட்ட டேட்டாஸ் இருக்கு. நாங்க என்ன செஞ்சிருக்கோம், சொன்னதை செஞ்சிருக்கோம், சொல்லாத விஷயங்களை நிறைய செஞ்சிருக்கோம். தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க வந்து அதாவது சாப்பாடு போடுற விஷயங்களா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து அவர்களுக்கு சார் அந்த நிறைவா பதிவு வேலை செய்யுங்க. இப்ப நீங்க செஞ்ச வேலை சாதனைகள் நேரத்துல தொடர்ந்து ம், நீங்க வந்து முன்வைக்கிறீங்க. இப்ப விஜய்க்கு எப்படி கவுண்டர் குடுக்க போறீங்க? 2 தொகுதியில அவர் நிக்கிறாரு. அதுவும் 2 தொகுதியுமே வந்து திமுகவுக்கு பலம் வாய்ந்த திமுகவினுடைய கோட்டை என்று அறியப்படக்கூடிய பகுதிகள்லாம் அவர் வந்து போட்டிருக்காரு வேட்புமனுவ. அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி விஜய்க்கு நீங்க வந்து கவுண்டர் குடுக்க போறீங்க? நிறைவான கருத்து பதிவு செய்யுங்க. களத்துல இருப்பவர்களை பற்றி தாங்கள் பதில் நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல நான் தயார். களத்திலே இல்லாதவர்களும், களத்திலே இருந்து கொண்டு களத்துல நான் தான் எல்லாமேன்னு சொல்லுவதற்கு கூடியவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. திமுகவுக்கு இன்னைக்கும் சொன்னா தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான போட்டி. தமிழ்நாட்டுக்கு என்டிஏக்குமான போட்டி. இந்த அல்லு சில்லுங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற வேலை எனக்கு கிடையாது. அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவர்களை எல்லாம் ஒரு ஆளாகவே நாங்க மதிக்கல. ஒரு ஆளாகவே கருதல. அவர்கள் டெபாசிட் வாங்குறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பாரு. 2 தொகுதியில நிக்கிறப்பே தெரியல வண்டவாளம், தண்டவாளம்ன்னு சொல்லி. ஏன் ஒரு தொகுதியில நின்னு, ஐயோ! இன்னும் ஒரு தொகுதியில நம்ம காலி ஆயிட்டோம்னா என்னடா பண்றது? இன்னொரு தொகுதியில போட்டு வச்சாதான் ஒரு தொகுதியில நம்ம டெபாசிட் வாங்கினா, நான் டெபாசிட் வாங்கிட்டேன் அடுத்த 5 வருஷத்துல உருட்டுன்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து நாட்டை காப்பாத்த போறாங்க. இன்னைக்கு அவர்கள் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியல்ல 10, 15 பேர் வந்து குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள். வாணியம்பாடி வேட்பாளர் ஒரு 600 கோடி மதிப்புல ஒரு ஜிஎஸ்டில முறைகேடு செய்திருக்கிறார். பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர் பூந்தமல்லி வேட்பாளர். சிவகாசி வேட்பாளர் ஏதோ ஒரு பாலியல் குற்றங்களை வந்து செஞ்சிருக்காரு. கஞ்சா குற்றத்துல உள்ள போய் வந்தவர் ஒரு வேட்பாளர். இந்த மாதிரி நிறைய வேட்பாளர் நீங்க அந்த கட்சியெல்லாம் எடுத்துட்டு வந்து இவர்கள் போட்டி 2 தொகுதியில நீங்க கவுண்டர் கூட என்ன கவுண்டர் கொடுக்குறது உங்களுக்கு? கட்சியாவே மதிக்கல நாங்க. கவுண்டர் கொடுக்குறது சார் அவ்வளவு ஆளே இல்ல சார் எங்களுக்கு. நீங்க நீங்க வந்து வேலிடா ஒருத்தர் வந்து இப்ப வந்து பாஜக இருக்கு. பாஜக வந்து ஏதாவது சொல்லுங்க நான் வந்து பதில் சொல்றேன். காலத்திலே இல்லாதவர்களை பற்றி சும்மா ஷோ காட்டுறவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லி உங்க நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா 20 நிமிஷம் நீங்க 26 நிமிஷம் ஆல்ரெடி எக்ஸீட் ஆயிடுச்சு. நான் அவங்கள பத்தி வந்து பேசணும்னா உங்களுக்கு தான் நேரம் வேஸ்ட். உங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம உருப்படியான வேலையை செய்வோம் இந்த இந்த நேரத்துல. நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார்.